மச்சான், வாட்ஸ்அப்ல ஒரு பகடி வந்திருக்கு. எங்க காட்டு. நீளமா இருக்கு. நீயே படி, நான் கேட்கிறேன். கணவன், மனைவி, மாமியார் 3 பேர் காரில் போகிறார்கள். ஓகே. கணவன் கார் ஓட்டுவதை ஒரு போலீஸ் கார் ஃபாலோ பண்ணி நிறுத்துகிறது. போலீஸ் ஆபீசர் கணவரை பார்த்து, நீங்கள் வாகனம் ஓட்டுவதை நாங்கள் நீண்ட நேரம் கவனித்தோம். மிகவும் சிறப்பாகவும் பொறுப்பாகவும் ஓட்டுகிறீர்கள். அதற்கு பரிசாக நாங்கள் உங்களுக்கு 500 பவுண்ட்ஸ் பணம் தருகிறோம். பணத்தை பெற்ற கணவர், ஆஹா நன்றி, இந்த பணத்தை வைத்து நான் டிரைவிங் லெசன் எடுப்பேன் என்றார். கடவுளே. போலீஸ் ஆபீசர் ஒரு மாதிரி சந்தேகமாக பார்க்க மனைவி, தப்பா எடுக்காதீங்க, அவர் குடிச்சிட்டு உளறுகிறார் என்றார். காது கேளாத மாமியார் சொன்னா, இதற்குத்தான் நான் களப்படுத்த கார்ல வர மாட்டேன் என்று சொன்னேன். சேற்றுல கிடக்கிற எருமையை தூக்குவானேன், சேல நல்லதுதான அழுவானேன். அதை விட பொருத்தம் சொந்த செலவில் சூன்யம் வைக்கிறது. ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்தில் குரு, அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி. உங்களுக்கு மட்டும்தானா இப்படி பேச தெரியும்? எங்களுக்கும் தெரியும். வவ்வாலுக்கு தாம்பூலம் வைத்தார்கள். சக்கரை என்றால் இனிக்குமா, தெரியும் என்றால் போதுமா? சைக்கிளுக்கு தெரியுமா பெட்ரோல் வாசனை? மெல்லிசா ஊற்றினா தோசை மொத்தமாவாத்தா அதே. பரட்டி போட்டாலும் தோசை மாதிரி பொறுமையா இருக்க வேணும். நூடுல்ஸ் மாதிரி சிக்கலா இருக்க கூடாது. ஐஸ்கிரீம் மாதிரி கூலா இருக்க வேணும். பீட்சா மாதிரி இழுப்பறியா இருக்க கூடாது. நாங்க சொன்னது பழமொழி, நீங்க சொல்றது? நாங்களும் தமிழ் தான் பேசுகிறோம். குணமறிந்துதான் சாமி குதிரைக்கு கொம்பு கொடுக்கவில்லை. கடலை தாண்ட ஆசை இருக்கு, கால்வாயை தாண்ட கால் தான் இல்ல தம்பிக்கு. கங்கையில் மூழ்கினாலும் காகம் வண்ணமாகாது, அது தெரியுமா? காகம் ஸ்ரீரங்கத்தில் பிறந்தாலும் அது கோவிந்தனை பற்றி அறியுமா? கடையும் போது வராது வெண்ண, கொடையும் போது வருமா? உள்ளூரில் ஓனான் பிடிக்காதவன் உடையார் பாளையம் போய் உடும்பு பிடிப்பானா? கூரையேறி கோழி பிடிக்காதவன் பானமேறி வைகுந்தம் போனானா? முக்காலமும் காகம் முழுகி குளித்தாலும் கொக்காகுமா? எங்களுக்கும் தெரியும் இப்படி பேச. ஆளே இல்லாத ஊரிலே இலைப்பைப்பூ சக்கரை போல நீங்க தற்பெருமை காட்டுறீங்க. உங்களொரு விலை வேகிறதை விட ஒரு கட்டு விறகுல வேகிறதுமே. எங்களுக்கு வேற வேலை இருக்கு, வாடி போலாம். உங்களுக்கு ஏற முடியாத மரம், அதில் எந்நேரம் காய். தனி மரம் தூப்பாகாது. ஒரு பழமொழி சொன்னா நீங்களும் நானும் ஒன்றா? பண்டி பல குட்டி, சிங்கம் ஒரு குட்டி, தெரியுமோ? ஆடைக்கும் அடி சறுக்கும். ஆட தெரியாதவன் தர கோணல் என்றானாம். நொண்டி குதிரைக்கு சறுக்கினது சாக்கு. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான் பதம். ஆசை இருக்கு தாசில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்கு கழுதமைக்க. அரிசி கையளவானாலும் அடுப்புக்கு கல் 3 தேவை அல்லவா? நாய்க்கு வேலை இல்லை, நிற்கவும் நேரமில்லை போலும். அச்சமில்லாதவன் அம்பலம் ஏறுவான். அறையில் ஆடியல்லவோ அம்பலத்தில் ஆட வேண்டும். மேய்த்தால் காது மேய்ப்பேன், இல்லாவிட்டால் சீமிக்கு போவேன் என்பது உங்கள் போக்கு. சரி, போட்டின்னு வந்துவிட்டா சிங்கம். என்னை முந்துதோ திரி முந்துதோ, பார்க்கலாம் பார்க்கலாம். வௌவால் வீட்டுக்கு வௌவால் வந்தா நீயும் தொங்கு நானும் தொங்கு. ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்குறீங்க நீங்கள். ராமனை போல் ராசா இருந்தால் ஹனுமான போல் சேவகனும் இருப்பான். முருங்கை பறந்தால் தூணாகுமா? உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகாது. உங்கள் பேச்சு வாய் இருந்தால் வங்காளம் போகலாம் என்பது போல இருக்கு. வாழைப்பழம் கொண்டு போனவன் வாசலில் இருந்தார், வாயை கொண்டு போனவன் நடு வீட்டில் இருந்தார் என்பது போல் இருக்கு.
ஆண்டி மகன் ஆண்டியானால் நேரம் அறிந்து சங்கூதுவான். தாடி வைத்திரெல்லாம் தத்துவ ஞானியோ? குறை குடம் கூத்தாடும். அம்மி மிடுக்கோ அரைப்பவள் மிடுக்கோ? வெந்து கெட்டது முருங்கை, வேகாமல் கெட்டது அகத்தி. எதற்கும் ஓர் அளவு வேண்டும். ஆற்றிட்டாலும் அளந்து போட வேண்டும். யாரால் கேடு? வாயால் கேடு. பூ மறந்து கெட்டது, வாய் திறந்து கெட்டது. எலி அழுதால் பூனை விடுமா? விலை மோரில் வெண்ணெய் எடுப்பவள் நான். உறவு போகாமல் கட்டது, கரண் கேட்காமல் கட்டது. மாடு மேய்க்காமல் கெட்டது, பயிர் பார்க்காமல் கெட்டது. எதிர் பழமொழி சொல்லாவிட்டால் நமக்கு தான் வெற்றி. வாழ்கிறதும் கெடுகிறதும் வாயினால் தான். எருமை வாங்கும் முன் நெய்விலை சொல்லலாமா? அதுதான் இல்ல, ஆட்டை காட்டி வேங்கையை பிடிப்பவன் தான். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பவர்கள் நாங்கள். அது சரி, கையோன்றித்தான் காரணம் போட வேண்டும். முன்காய் நீண்டால் முழங்காய் நீளும். பழமொழி சொன்னா பணமும் பத்தாய் இருக்க வேண்டும், பெண்ணும் முத்தாய் இருக்க வேண்டும், முறையில அத்தா மகளாகவும் இருக்க வேண்டும். எங்க வீட்டுக்கு வந்தால் என்ன கொண்டு வருகிறாய், உங்க வீட்டுக்கு வந்தால் என்ன தருவாய் என்பது போல் இருக்கு. ஏவுகிறவனுக்கு வாய்ச்சொல், செய்கிறவனுக்கு தலை சுமை. உரலில் அகப்பட்ட பெண் உலக்கைக்கு தப்ப முடியுமா? பிள்ளையும் பெற வேண்டும், நோபம் வேண்டாம் என்றால் எப்படி? முட்டையிடுற கோழிக்கு வருத்தம் தெரியும் என்கிறீர்கள். உங்கள் பேச்சு வாயிட்டால் வங்காளம் போகலாம் என்பது போல இருக்கு. சரி, உடம்பு போனால் போகிறது, கை வந்தால் போதும். பையம் என்றால் பானையையும் வெல்லலாம். அவனே இவனே என்பதை விட சிவனே சிவனே என்பது நல்லது. திருவாக்குக்கு எதிர்வாக்கு உண்டா? ஆறு போவதே போக்கு, அரசன் சொல்வதே தீர்ப்பு. அடிக்கும் பிடிக்கும் சரியாய் போச்சு. கள்ளனும் தோட்டக்காரனும் ஒன்று கூடினால் விடியும் மட்டும் திருடலாம். எல்லா பழமொழியும் தமிழ் முத்துக்கள். ஒரு கூரை கல்லும் தெய்வமானால் கும்பிடுவது எந்த கல்லே? மொந்தையிலே விட்டால் தண்ணீர், சங்கிலே விட்டால் தீர்த்தம். இதை கேளுங்கோ. ஒருவன் கிணறு வாங்கினான். வித்தவன் சொன்னான், நான் கிணறு மட்டும்தான் உங்களுக்கு வித்தேன், தண்ணி என்னுடையது, தண்ணிக்கு தினசரி வாடகை தர வேண்டும் என்றானாம். அதற்கு வாங்கியவர் சொன்னார், நான் கிணறு மட்டும்தான் வாங்கினேன், அதற்குள் தண்ணியும் இருக்கு, எடுத்துக்கொண்டு போங்க, அல்ல அதை வைத்திருக்க தினமும் காசு கொடுங்கோ என்றானாம். பழமொழியால் உறவானோம், தமிழால் ஒன்றானோம். நன்றி, வணக்கம். மிக நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும். சக முன்னேற்ற சங்கம் நால்வர் தமிழ் கலை நிலையம் பழமொழி பழகுவோம் என்கின்ற அற்புத நிகழ்வினை இங்கு உங்களுக்காக வழங்கி சென்றிருந்தார்கள். அதை வழங்குவதற்காக நெறியாள்கை செய்த ஆசிரியர்களுக்கும் அவற்றை ஆசிரியர்களின் நெறியாள்கைப்படி அவற்றை அப்படியே எடுத்துக்கொண்டு இந்த அரங்கிலே ஒப்புவித்த அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் உங்கள் அனைவர் சார்பிலும் வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும் நன்றிகளும். இந்த ஆசிரியர்கள் தொடர்ந்து இந்த நாட்டார் கதம்ப நிகழ்வோடு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு இன்று மேடை ஏற்றிய நிகழ்வல்ல, பல பேரினுடைய நிகழ்வுகள் இங்கே மேடை ஏறுவதற்கு காரணகர்த்தாக்களாக தங்களினுடைய உழைப்பினை பலகாலமாக போட்டுக் கொண்டிருக்கின்ற இரு ஆசிரியர்களையும் உங்கள் அனைவர் சார்பிலும் வாழ்த்தி
அவர்களுக்கு பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். சைவ முன்னேற்ற சங்க நால்வர் தமிழ் கலை நிலைய ஆசிரியர்களுக்கு நன்றி, வணக்கம். இங்கே அனைவரும்